இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் வெள்ளை குருமா செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதை வச்சு வெள்ளை குருமா செய்யலாம். ஆயில் ஒரு 100 ml ஆயில், 100 ml ஆயில், வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம், பச்சை மிளகா 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூனு. பாருங்கள், இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, ஒரு சோம்பு, கொஞ்சம் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பூ, அனாசி பூ, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு கல்பாசி, இந்த பிரியாணி இலை 1, கொத்தமல்லி தேவையான கொத்தமல்லி, அது தேவை புதினா. இன்னைக்கு இது ஒரு புதினா, முந்திரி பருப்பு தேங்காய் போட்டு அரைக்குவோம். தேங்காய் பாருங்கள், தேங்காய் ஒரு 1/2 மணி, ஜீரகமோ சோம்பு 1/4 டீஸ்பூனு, 2 பச்சை மிளகாய் போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சோம்பு 1/4 டீஸ்பூனு, ஒரு 10 15 முந்திரி பருப்பு போட்டுங்க. போட்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். தக்காளி 1, இதை வச்சு செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு 100 ஆயில் ஊற்றி பாருங்க. இதில் பாருங்கள், இந்த பட்டை, அனாசிப்பூ, கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம் எல்லாம் போட போகிறேன். இதில் சரிங்களா, இது தேவையான புதினா போட போகிறேன். பச்சை மிளகாய், இது தேவையான வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2. வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்காதீங்க. 1 நிமிஷத்துக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ரொம்ப நேரம் வெங்காயம் பழசி வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ நம்ம நல்ல கலராக கிடைக்கும். வறுத்துட்டேன். அதுக்கு தேவை உப்பு நான் அதை போடுறேன். சிக்கன் போட போகிறேன். தக்காளி வந்து 4 கட் பண்ணி போட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சுது. வேலை நம்ம தாளி போட ஒரு 5 நிமிஷத்தில் தாளி முடிஞ்சுது. வெள்ளைக்கூர் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப நாள் தள்ளி போகிறதில்ல. ஏன்னா கலர் செஞ்சாமல் நல்லா ஒயிட்டாக வரணும். அதனால் வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டு வரணும்னு டக்குன்னு போட்டோம். இது தேவையான கொத்தமல்லி போட்டுடலாம். சிக்கன் இதை விட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா வரைச்சி வந்து இல்லையா, அந்த மசாலா போட்டுடலாம். பார்த்தீங்களா, சிக்கன் நல்லா வந்துருச்சு. சிக்கன் அரைச்சா பாருங்கள், சிக்கன் வந்துருச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சிக்கன் வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்ற வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, ஜீரகம், மிளகா 2 மிளகா போட்டு அரைச்சின்னு அது இதெல்லாம் நம்ம போடுறோம். இல்லை நல்லா கழுவி நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா தேங்காய் கொதிக்கிட்டோம். தேங்காய் நான் போட்டு வந்து போடுவோம். வெள்ளை குருமா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி ஒரு நாளைக்கு மாற்றி செஞ்சு சாப்பிட்டு வீட்டில்.
சப்பாத்தி இது மாதிரி கூட சாப்பிடலாம். சப்பாத்தி பரோட்டா கூட நல்லாயிருக்கும். மெயினாக இந்த ரைஸுங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த கீ ரைஸு குஷ்கா அந்த மாதிரி ரைட்டுக்கு சைடில் ரைடிஸ் மாதிரி போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு